Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேங்கிள் வந்து பாருங்க இந்த மாதிரி பீட்ஸும் கிளிப்ட் ஸ்டோன்ஸும் வச்சு செய்த ஒரு பேங்கிள். சோ நல்ல ஒரு சிம்பிளான ஒரு பேங்கிள். வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பேங்கிள் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி 1 கட் ஃபிளாட் பேங்கிள் வேணும். சில்க் த்ரெட், 2 mm கோல்ட் பஞ்ச் பீட், கிரசன்ட் ஷேப்ல உள்ள குந்தன் ஸ்டோன், ஒயிட் கலர் பீட்ஸ், இது வந்து 3 mm ஒயிட் பீட், ஃபெவிக்ரில்க ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், அப்புறமா பீடிங் நீடில், பீட்ஸ்லாம் கொடுப்போம்ல அந்த நீடில் நம்பர் 10. ஃபர்ஸ்ட்ல வந்து பேங்கிள் நம்ம இந்த மாதிரி இப்படி ரேப் பண்ணிடணும். பேங்கிள் எப்படி ரேப் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் பேங்கிள் ரேப் பண்ணிவிட்டு நீடில் நம்ம வந்து பேங்கிளில் என்ன கலரில் த்ரெட்டு நம்ம ரேப் பண்ணியிருக்கோமோ அந்த த்ரெட்டே நம்ம வந்து கோர்த்துடணும். இப்போ நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆரஞ்சு கலர் த்ரெட், இந்த சில்க் த்ரெட் தான், இந்த சில்க் த்ரெட் தான் நான் வந்து இதில் கோர்த்துருக்கேன். கோர்த்துட்டு இனி பாருங்கள், இந்த 2 mm பஞ்ச் பீட் இருக்குல்ல, இதை நம்ம இதில் கோர்க்கணும். இது வந்து நம்ம கோர்க்கிறதுக்கு இதை வந்து பிரிக்க வேண்டாம், லேசாக இதில் அப்படின்னா ஃபுல்லாக பீடு வெளியில் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி இப்படி கட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் வச்சுட்டே நம்ம வந்து கோர்த்துடலாம். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் கோர்க்கிறதுக்கு, ஒவ்வொன்றா எடுத்து கோர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல் ஸ்ட்ரிங்கும் நம்ம கோர்த்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி ஃபுல் பீடும் இந்த மாதிரி இப்படி கோர்த்தாச்சு. இனி நம்ம இதை பேங்கிளில் ரேப் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த நாட்டை இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படி ஒட்டி நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா காஞ்சிட்டு இனி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்து, பக்கத்துலேயே கூட ஒரு சுத்து. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறனால ஒரு 2 சுத்து சுற்றி இருக்கு. அடுத்தது பாருங்கள் இப்படி வந்து இதில் ஒரு 2 பீடு, இதில் ஒரு பீட், இதில் ஒரு பீட், இந்த மாதிரி. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே கம் வைக்கலாம். பாருங்கள் எங்கே நமக்கு ஃபஸ்ட்டு பீடு வரணுமோ அங்கே நம்ம ஃபஸ்ட்டு கம் வச்சிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இதில் ஒரு பீட், அப்புறமா இதில் ஒரு பீடு, இந்த மாதிரி.
இனி அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இனி இதில் சென்டரில் இந்த மாதிரி வச்சுட்டு இதில் நம்ம ஒரு பீட் பாருங்க இந்த மாதிரி. இனி அடுத்து ஊசி வந்து இப்படி கட் பண்ணி எடுக்க வேண்டாம். ஏன்னா ஊசியை கட் பண்ணி எடுத்துட்டா பீடு நம்ம இப்படி சுற்றி எடுக்கச்சில் பீடு வந்து வெளியில் போக சான்சஸ் இருக்குது. இது வந்து ஊசி இருந்தால் அது கொஞ்சம் பிடிச்சி வச்சுடும்ல, ஸோ அது வெளியில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் ஊசியை வந்து இப்போ ஃபஸ்ட்லேயே கட் பண்ண வேண்டாம். இனி அடுத்து இதுக்கும் இதுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் அடுத்து நம்ம வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இங்கே. இனி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே, அப்புறமா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே, இந்த மாதிரி. இனி அடுத்து இங்கே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே. பாருங்க இந்த மாதிரி. பாருங்க இந்த மாதிரி. இந்த மாதிரி இப்படி பண்ணிவிட்டு இனி நம்ம கொஞ்சம் கேப் விட்டு அடுத்தது பண்ணணும். இந்த கேப் ஏன் விட போகிறோன்னா இதில் ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளவர் வைப்போம். ஸோ அதனால் பாருங்கள் ஃபஸ்ட்டில் இங்கே வைப்போம், அப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு இங்கே, அதே மாதிரி 4 சைட்ஸ் நம்ம வைக்கலாம். ஸோ அப்படி ஒரு வேளை கன்ஃபியூஷனாக இருக்குன்னா முதல்ல நீங்கள் வந்து மார்க் பண்ணிடலாம் 4 சைட்ஸும். அது எப்போவுமே நம்ம மார்க் பண்ணுற மாதிரி தான் காட்டித்தரேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கேப் விட்டு இடத்துல நம்ம வைக்க போகிறோம்ல, ஸோ அதனால் கீழே வந்து இந்த த்ரெட்டை நம்ம வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி இப்படி ஒட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி இப்படி நம்ம எப்போவுமே நம்ம வந்து வரைஞ்சி வச்சு இந்த மாதிரி இப்படி வரைஞ்சி வச்சுருப்போம்ல, அதில் பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு ஃப்ளவர். ஸோ அதை வந்து நம்ம மார்க்கும் பண்ணி வச்சிடலாம். அல்லது இந்த இந்த பீட்ஸ் இருக்குல்ல, இந்த பீட்ஸை நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 4 5 6. ஸோ 6 செட்ஸ் ஆஃப் பீட்ஸ்க்கு பிறகு கொஞ்சம் கேப் விட்டு அடுத்து 6 செட் ஆஃப் பீட்ஸ் அப்படியும் நம்ம வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளவருக்கு கேப் விட்டுட்டு அடுத்து 2 பீடு. அடுத்து இங்கே இந்த மாதிரி. இனி அடுத்து பாருங்க இங்கே. இனி இங்கே இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு இந்த மாதிரி வச்சுட்டு அப்புறமா இந்த பெரிய ஃப்ளவர் வைக்கிறதுக்கு ஒரு கேப் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி இனி ஒரு 4 நேரம் பீட்ஸ் வச்சுட்டு அப்புறமா இந்த அளவுக்கு கேப் விட்டுட்டு திருப்பி 4 நேரம் திருப்பி இந்த அளவுக்கு கேப் விட்டு, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுட்டு நான் இனி காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பீட்ஸ் வைக்கணும். இந்த பீட்ஸ் எல்லாமே வச்சுட்டு நான் இனி உங்களுக்கு காட்டுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இப்படி லாஸ்ட் பீட் நம்ம வச்சுட்டோம்.
இனி இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு சுத்து இந்த மாதிரி நூல் சுற்றிட்டு பின்னால் நம்ம கம் வச்சிடலாம். பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் வச்சாச்சு. இனி நம்ம இதில் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வச்சு குட்டியாக ஒரு ஃப்ளவர் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் நம்ம இந்த சென்டரில் ஒயிட் பீடு வைக்கலாம். அது காஞ்சப்புறம் நம்ம சுற்றி ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் வைக்கலாம். இந்த மாதிரி இதில் நம்ம இந்த பீடும் வைக்கலாம், அல்லது ஹாஃப் கட் பீட் இருந்தால் அதுவும் வைக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இனி இது காயட்டும். காஞ்சப்புறம் நம்ம சுற்றி ஒரு 3 பெட்டல் அதை நம்ம வைக்கலாம். இனி நம்ம பெட்டல்ஸ் வைக்கலாம். பெட்டல்ஸ் வந்து ஒரு 3 பெட்டல் தான் நம்ம வைக்க போகிறோம். பாருங்க இந்த மாதிரி இப்படி ஸ்டோனை எடுத்துட்டு கம் கொஞ்சம் காய விட்டு வச்சா கொஞ்சம் நல்லா அழகாக அப்படி நிற்கும். பாருங்க இந்த மாதிரி ரொம்ப இப்படி ஃப்ளாட்டாக வைக்க வேண்டாம், கொஞ்சம் இப்படி ஒரு 3D எஃபெக்ட் தரதுக்கு. பாருங்க இந்த மாதிரி வச்சுட்டு அடுத்து கொஞ்சம் இதுக்கு உள்ளே இருந்து பாருங்க இதுக்கு உள்ளே இருந்து இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி என்ன இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு உள்ளே இருந்து தான் நம்ம இப்படி வச்சுருக்கோம் இந்த மாதிரி. இனி அடுத்தது வைக்கிறோம் அப்படி தான், இதுக்கு உள்ளே இருந்து பாருங்க அந்த மாதிரி இருக்கும். இது இப்படி வந்திருக்கா, இது இப்படி வந்துட்டு அப்புறமா இது உள்ளே இருந்து இது உள்ளே இருந்து இந்த மாதிரி. இனி இது கொஞ்சம் காயட்டும். அடுத்து நம்ம அடுத்த சைடு வைக்கலாம். ஸோ அடுத்த சைடில் நம்ம வந்து கம் வச்சு வைக்கலாம். அப்போ அது வந்து கொஞ்சம் லைட்டாக காஞ்சிருக்குமா, அப்போ நமக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி. ஸோ இது கொஞ்சம் காயட்டும். இது கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம அடுத்து வைக்கலாம். இனி அடுத்த ஸ்டோன் வைக்கலாம். இந்த மாதிரி இனி அடுத்து ஒட்டலாம்.
இந்த மாதிரி நம்ம கம் வச்சுட்டு லேசாக காய விட்டுட்டு ஓட்டினா நம்ம சீக்கிரமாக ஒட்டிடலாம். கம்மும் ரொம்ப அங்கேயுமா ஆகாது. பாருங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் எல்லா ஸ்டோனும் நம்ம ஒட்டிட்டோம். இனி இது நல்லா காயட்டும், நம்ம காஞ்சப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் பேங்கிள் நல்லா காஞ்சிட்டு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். வீடியோஸ்லாம் பார்த்து லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. உங்களுக்கு இந்த பேங்கிள் நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அந்த ஆலை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோஸ் போட்டோன்னே நீங்கள் பார்க்கவும் செய்யலாம். Thank you for watching.